குழந்தைங்களுக்கு நம்ம சிறுநீரகம் அதை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, பெற்றோர்கள் அதையும் கவனிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இப்ப தேவை இருக்கா? யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், சிறுநீரக நோய் தொற்று அப்படின்னு சொல்லுவோம். அந்த என்விரான்மெண்டல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறது, சால்ட் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கிறது, நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் சில்ட்ரன் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க, அந்த மாதிரி இருக்கறனால கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படிங்கிற ப்ராப்ளமும் நம்ம பார்க்குறோம். குழந்தைங்களுக்கும் எஸ், உங்க குழந்தைக்கு கிட்னி பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்கறது ஒரு பெரிய டேர்மா இல்லையா? இது சொசைட்டில இப்ப ரொம்ப காமன் ஆயிருச்சா? எப்படி பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு நம்ம கிட்ட வராங்க? சிம்பிளா பாத்தீங்கன்னா ஒரு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனா பிரசன்ட் ஆகலாம். நிறைய யூரின் போறாங்க, இல்ல யூரின் போகல, பிளட் ஸ்டெயின்ட் யூரினா போறாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அப்நார்மாலிட்டி இருந்து அவங்க வந்து ஹோல்டிங் ஆஃப் யூரின் ஃபார் லாங்கர் டைம் இருக்கு, 3-4 hours. சில குழந்தைங்க வந்து ஸ்கூல் போவாங்க, காலையில வந்து வாஷ்ரூம் போயிட்டு போறாங்க அப்படின்னா ஈவினிங் வந்து தான் போற மாதிரி சில்ட்ரன்லாம் நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கெல்லாம் வந்து தே ஆர் அட் ரிஸ்க் ஆஃப் கெட்டிங் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் டெஃபினெட்லி. அண்ட் இன்னொரு இது வந்து நான் வந்து பெற்றோர்களுக்குன்னு முக்கியமா என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ப்ராப்பரா டாய்லெட் ட்ரெயின் ஆன ஒரு சைல்டை தான் நம்ம ஸ்கூலுக்கே அனுப்ப முடியும். பாட்டி ட்ரெயினிங். எஸ். இப்போ இந்த டைப்பர்ஸ்னால இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? டெஃபினட்டா டைப்பர்ஸ்னால இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் உண்டு. எந்த ஏஜ்ல மேம் டைப்பர்ஸ் ஸ்டாப் பண்ணிடலாம்? டைப்பரே போடக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ல கொஞ்சம் ஓல்டர் சில்ட்ரனாக இருந்தாங்க அப்படின்னா வயிறு வலி இருக்கு, யூரின் போனா எரிச்சல், அந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூரினேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கலாம். பட் யங்கர் சில்ட்ரன்ல வந்து ஃபீவர் வித்தவுட் எனி ஃபோக்கஸ் அப்படின்னாலே நம்ம யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் தான் சஸ்பெக்ட் பண்ணுவோம் சில்ட்ரன்ல. பிரைமரியா இப்போ இந்த குழந்தைங்க தண்ணி குடிக்காம அவாய்ட் பண்றாங்கல்ல மேம், அதை நம்ம இது கூட கனெக்ட் பண்ணிக்கலாமா? கிட்னி சிஸ்டம் ஃப்ளஷ் அவுட் ஆகணும் அப்படின்னா அடிக்குவேட்டான வாட்டர் இன்டேக் நமக்கு இருக்கணும். எப்போ வந்து வாட்டர் இன்டேக் நம்ம எடுத்துக்கலையோ, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருச்சு பட் நான் நீங்க நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பிளட் இல்ல ஈவன் ஒன் டைம்னாலுமே அந்த டாக்டர் நம்ம அப்ரோச் பண்ணணும். கண்டிப்பா டாக்டரை பார்க்கறது தான் நல்லது. என்ன இருக்கு, எதனால வந்தது, அதாவது கிட்னிக்கு வந்து தெரியும் இதெல்லாம் வெளியில போகணும், இதெல்லாம் போகக்கூடாது, நம்ம வந்து அதை திரும்ப ரீஅப்சார்ப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முகம் வீக்கம், கை கால் வீக்கம், வயிறு வீக்கம் அதோட ப்ரெசென்ட் ஆவாங்க. அது வந்து நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். நவடேஸ் we are also seeing hypertension in children also. எஸ், பிபி வந்து ஹையா இருக்கிறது. பிபி ஹையா இருக்குன்னா அவங்களுக்கு வந்து கண் பார்வையில பிரச்சனை, ஹெட் ஏக்கோட ப்ரெசென்ட் ஆகலாம். ஜென்ரலாவே வந்து குழந்தைங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமா இருக்கு அப்படின்னாலே நம்ம கிட்னி ப்ராப்ளம் தான் ஃபர்ஸ்ட் ரூல் அவுட் பண்ணுவோம். ரொம்ப செடென்ட்ரியாக இருக்கிறது, ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்குறாங்க, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எதுவும் கிடையாது, ஒபிசிட்டி இருக்குது, அந்த மாதிரி இருக்க சில்ட்ரனுக்கு வந்து அந்த பிரைமரி ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மோஷன் ரெகுலராக பாஸ் பண்ணிடுறாங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் டாக்டர், ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் போயிடுவாங்க. ஸோ தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ரெகுலர் பவல்ஸ் அப்படிங்கிறது வந்து எவ்ரி மார்னிங் த சைல்ட் ஷுட் ஓப்பன் த பவல்ஸ் யூரின். மேம் அதுவே ப்ரெஷர் ஆகாதா மேம்? அதுதான் நார்மல் அப்படிங்கிறது நம்ம சொல்லித்தரணும். அது வந்து ப்ரெஷர் கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். இந்த காய்கறி பழங்கள்லாம் சாப்பிட்றது நல்லது அப்படிங்கிறத வந்து நம்ம தான் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். இப்போ வந்து ஒரு சின்ன வயசுலேயே வந்து அந்த கிட்னி ஃபங்க்ஷனே ஆகலை, அவங்களோட கிட்னியோட வளர்ச்சியே ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது அப்படிங்கிற ரேராக சில குழந்தைங்க வந்து சின்ன வயசுலேயே கிட்னி ஃபெயிலியர் வரலாம். சில்ட்ரனில் வந்து டயபெட்டிஸ்ங்கிறது வந்து டைப் 1 டயபெட்டிஸ் தான் காமன். இப்போ பெரியவங்களுக்குனா டேப்லெட் கொடுத்து நம்ம மேனேஜ் பண்ணுறோம் இல்லையா, சில்ட்ரனில் அந்த மாதிரி டைப் 2 டயபெட்டிஸும் சில்ட்ரனில் இப்போ நம்ம பார்க்குறோம் தான். பட் டைப் 1 தான் ரொம்ப காமன். ஏன்னா நீங்க சொல்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அட்ரஸ் பண்றது ஒரு டாக்டரா உங்களுக்கு எப்படி சேலஞ்சிங்கோ அது எல்லாத்தையுமே பேரண்டா கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு பேரண்ட்ஸ்க்கு சேலஞ்சிங். குழந்தைங்க சொல்லாம இருக்கும்போது இனிஷியல் ஸ்டேஜ்ல ஏதாவது சின்ன அலார்மிங் ஸ்டேஜ் சொல்ல முடியுமா? தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்ல நம்ம கூட டாக்டர் ஜி சங்கீதா, சீனியர் கன்சல்டன்ட் பீடியாட்ரிக் அண்ட் பீடியாட்ரிக் நெஃப்ராலஜி, ரேடியல் ரோட், காவேரி மருத்துவமனை தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். குழந்தைகளுடைய சிறுநீரகம் சார்ந்த அந்த ஹெல்த், அதில் வர பிரச்சனைகள் குறித்து நம்ம இதில் பேச வந்திருக்கோம். அப்படின்னும் பொழுது குழந்தைங்களுக்கு நம்ம பொதுவாக பார்ப்போம், பீடியாட்ரிக்ஸ் அப்படின்னு பார்ப்போம். சிறுநீரகம் அதை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, பெற்றோர்கள் அதையும் கவனிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ தேவை இருக்கா? நிச்சயமாக தேவை இருக்குது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம வேக்சினேஷன் போடுறதுக்கு வெல் பேபி விசிட்ஸ் அப்படின்னு போவோம். அது இல்லாமல் இருமல், சளி, லூஸ் மோஷன் வருது, வாமிட்டிங் வருது, அந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். அது இல்லாமல் கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சில்ட்ரனில் பார்க்குறோம். நம்ம என்னென்னலாம் பார்க்குறோம் அப்படின்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், சிறுநீரக நோய் தொற்று அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லாமல் இப்போது இருக்கிற கரண்ட் சினாரியோவில் வந்து we don't know the exact cause, but நிறைய அந்த என்விரான்மெண்டல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறது, சால்ட் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கிறது, நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் சில்ட்ரன் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க, அந்த மாதிரி இருக்கிறனால கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படிங்கிற ப்ராப்ளமும் நம்ம பார்க்குறோம். குழந்தைங்களுக்கும் எஸ், ஆமாம் பார்க்குறோம். அது இல்லாமல்
பிறவியிலேயே வந்து ஒரு கிட்னியோட பிறக்கிற குழந்தைங்க, 2 கிட்னி இருக்குது, ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது, யூரின் சம்டைம்ஸ் ரிவர்ஸ் ஆகிற மாதிரி கண்டிஷன்ஸ், சில நேரங்களில் அடைப்பு, கிட்னியில் வந்து அடைப்பு மாதிரி இருக்கிறது, ஆர் கிட்னியோட பாதையில் அடைப்பு, பியூவின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்குறோம். அண்ட் ஹெரிடிட்ரி டிசீசஸ்னு சொல்லுவோம், அதாவது ப்ராப்ளம்ஸ் விச் ஆர் ரன்னிங் இன் த ஃபேமிலிஸ். அது வந்து அந்த பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ், ஆல்போர்ட் சிண்ட்ரோம், அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. ஸோ சில்ட்ரனில் கிட்னி டிசீசஸ் வி ஆர் seeing it nowadays, especially ஒரு டெர்ஷியரி கேர் சென்டரில் பீடியாட்ரிக் நெஃப்ராலஜிஸ்டாக இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு வர ரெஃபரல்ஸ் வந்து நிறைய கிட்னி டிசீசஸ் ஓட பேஷண்ட்ஸ் வராங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேரண்ட்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் சொன்ன மாதிரி நான் கோல்டன் டாக்டர் கிட்ட வருவேன், இது ஒரு பிக் டேர்மா இல்லையா, எனக்கு உங்கள் குழந்தைக்கு கிட்னி பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்குறது ஒரு பெரிய டேர்மா இல்லையா, இது சொசைட்டியில் இப்போ ரொம்ப காமன் ஆயிடுச்சா, எப்படி பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு நம்ம கிட்ட வராங்க? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து நம்ம அந்த ப்ரெக்னென்சி ஸ்கேன்ஸ் ரொட்டீனாகவே பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா. எஸ், ஆமாம். அது வந்து அந்த 5th month அனாமலி ஸ்கேன் ஆர் ஃபாலோஅப் ஸ்கேன் தேவைப்பட்டால் நம்ம பண்ணுவோம். ஸோ ப்ரெக்னென்சி இதுலேயே கூட தேவைப்பட்டால் ரெஃபரல் வந்து அந்த கைனகாலஜிஸ்ட் வந்து நமக்கு ரெஃபர் பண்ணலாம். ஆர் எல்ஸ் அந்த சில்ட்ரன் வந்து தே வில் நீட் ஃபாலோஅப் ஆஃப்டர் டெலிவரி. ஸோ அந்த டைமில் வந்து எனிவே அவங்க வந்து பீடியாட்ரிஷியன் கிட்ட வர போகிறாங்க ஃபார் பேபி விசிட் அண்ட் வேக்சினேஷன் விசிட்காக. அந்த டைமில் நமக்கு ப்ரெக்னென்சியில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதை வந்து ஃபாலோ அப் பண்ணுறதுக்காக அந்த குழந்தைங்கள வந்து நம்ம வர சொல்லுவோம். அது இல்லாமல் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நம்மளால் வந்து அந்த ப்ரெக்னென்சி ஸ்கேன்ஸில் கண்டுபிடிக்க முடியாத நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது வந்து நமக்கு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனாக ப்ரெசென்ட் ஆகலாம், ஆர் அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் மாதிரி ப்ரெசென்ட் ஆகலாம், ஆர் யூரின் போகும்போது நிறைய யூரின் போகிறாங்க, இல்லை யூரின் போகலை, வீக்கம் இருக்குது, யூரினில் ப்ரோட்டீன் லீக் இருக்குது, பிளட் ஸ்டெயின்டு யூரினாக போகிறாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அப்நார்மாலிட்டி இருந்து அவங்க வந்து ஜென்ரலாக ஒரு பீடியாட்ரிஷியனை தான் பார்ப்பாங்க. பட் அந்த குழந்தை மருத்துவர் வந்து தேவைப்பட்டால் அவங்க வந்து நெக்ஸ்ட் லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த சைல்டில் வந்து பீடியாட்ரிக் நெஃப்ராலஜிஸ்ட்டை இன்வால்வ் பண்ணுவாங்க. நீங்கள் ப்ரெக்னென்சியில் சொன்னது வந்து அந்த நியூ பார்ன்ஸ்க்கு மேம், இந்த டாட்லர் ஏஜில் இருக்க பசங்களுக்கு அதில் எப்படி நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது? டாட்லர் ஏஜ்னா எகெயின் வந்து 3 to 4 years அந்த எகெயின் வந்து அவங்க வாட்டர் இன்டேக் இந்த ஏஜ்க்கு இவ்வளோவில் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, எக்ஸாக்டாக நம்ம வந்து மெஷர்மெண்ட்டில் சொல்ல முடியாது. பட் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாட்லர் ஏஜ் குரூப் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு 8 to 10 times யூரின் பாஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி வென் தே ஆர் கோயிங் டு ஸ்கூல் என்ன பண்ணுவாங்க, கேர்ள் சில்ட்ரன் அண்ட் நிறைய பாய் சில்ட்ரன் கூட ஒரு வீட்லேயே இருக்காங்க, திடீர்னு இப்போ வந்து ஒரு ப்ளே குரூப் போக ஆரம்பிக்கிறாங்க, அவங்க வந்து அங்கே சொல்ல கஷ்டப்படுவாங்க, இல்லை ஹெசிடேட் பண்ணலாம், யூரின் வந்து பாஸ் பண்ண மாட்டாங்க. ஹோல்டிங் ஆஃப் யூரின் இருக்கலாம், ஹோல்டிங் ஆஃப் யூரின் ஃபார் லாங்கர் டைம் இருக்குது, 3-4 hours. சில குழந்தைங்க வந்து ஸ்கூல் போவாங்க, காலையில் வந்து வாஷ்ரூம் போயிட்டு போகிறாங்க அப்படின்னா ஈவினிங் வந்து தான் போகிற மாதிரி சில்ட்ரன்லாம் நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கெல்லாம் வந்து தே ஆர் அட் ரிஸ்க் ஆஃப் கெட்டிங் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் டெஃபினெட்லி. அண்ட் இன்னொரு இது வந்து நான் வந்து பெற்றோர்களுக்குன்னு முக்கியமாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ப்ராப்பராக டாய்லெட் ட்ரெயின் ஆன ஒரு சைல்டை தான் நம்ம ஸ்கூலுக்கே அனுப்ப முடியும். பாட்டி ட்ரைனிங், எஸ், அது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். என்ன நடக்குது நம்ம ஊரில் மெஜாரிட்டி அப்படின்னா, 2.5 வயசு ஆச்சா கொண்டு போய் ப்ளே குரூப்பில் போட்டுருங்க. ப்ளே குரூப்போட முக்கியமான என்ன தெரியுமா மேம், பாட்டி ட்ரெயினும் அவங்க தான் கற்றுக் கொடுக்கணும். இப்போ பேரண்ட்ஸ் கேட்குறதே அப்படி தான் இருக்குது. ஒரு சைல்டு வந்து நம்மக்கிட்ட பேரண்ட்டாக நம்மக்கிட்ட கம்ஃபர்டபுளாக இருப்பாங்களா, இல்லை வேறு யாரோ ஒரு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளே குரூப்பில் வந்து ஒரு ட்ரெயின் பண்ணுறவங்க கிட்ட கம்ஃபர்டபுளாக இருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. பட் ஆஸ் அ மதர் ஐ ஹவ் ட்ரெயின்ட் மை சில்ட்ரன் பிஃபோர் கோயிங் டு ஸ்கூல். ஸோ ஜென்ரலாக டாய்லெட் ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்து 1.5 yearsல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அந்த எப்போ வந்து அந்த குழந்தைக்கு வந்து அந்த யூரின் வருது அப்படிங்கிறத அவங்களால சொல்ல முடியுது, மார்னிங் டைமில் அவங்க வந்து கான்ஸ்டிபேஷன்லாம் இல்லாமல் மோஷன் பாஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னாலே அவங்க வந்து தே ஆர் ரெடி டு கோ டு ஸ்கூல், அந்த மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, எப்போ அந்த சில்ட்ரன் வந்து யூரினை ஹோல்ட் பண்ணுறாங்க, கான்ஸ்டிபேஷன் இருக்குது, மார்னிங் டைமில் வந்து அவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால பிரேக்ஃபாஸ்ட் ப்ராப்பராக எடுத்துக்கவே முடியாது. ஓகே, அந்த ப்ராப்பராக டாய்லெட் ட்ரெயின் ஆகலை அப்படின்னாலே தே வில் பி அண்டர் ரிஸ்க் ஆஃப் கெட்டிங் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். அது இல்லாமல் அவங்களுக்கு அண்டர்லைங்காக ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து அது நமக்கு மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும்.
அப்போ வந்து தே வில் ப்ரெசென்ட் வித் சிம்டம்ஸ். எப்படி வருவாங்க அப்படின்னா, ஹை கிரேட் டெம்பரேச்சர் ஃபீவர் இருக்கலாம், குளிர் ஜுரம் மாதிரி வரலாம், யூரின் போகும்போது எரிச்சல், வலி, அடிக்கடி யூரின் போகிறது, அடிவயிறு வலி, சில நேரங்களில் அந்த கிட்னி இருக்கிற இடத்துல லாயின் ரீஜன் சொல்லுவோம், அந்த இடத்துல அவங்களுக்கு பெயின் இருக்கலாம். சில குழந்தைங்க க்ளவுடியாக யூரின், கலங்கலாக வந்து யூரின் போவாங்க. இந்த மாதிரி வேரியஸ் சிம்டம்ஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் சொல்கிறப்ப அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து யூரினை ஹோல்ட் பண்ணுறதுனால இருக்குன்னு சொல்கிறீங்களா மேம்? இப்போது அதே குழந்தைங்க வந்து ஸ்கூலில் காமன் வாஷ்ரூமை யூஸ் பண்ண போகிறாங்க, ஒரு 20-30 குழந்தைங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா, அது மாதிரி காமன் வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறதுனாலையும் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வருமா? காமன் வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக அந்த இன்ஃபெக்ஷன் வராது. பட் வி ஹாவ் டு, நம்ம தான் நம்ம குழந்தைங்கள வந்து சொல்லித்தரணும். எனிவே ஸ்கூலில் சொல்கிறாங்க அப்படின்னாலையும் கூட நம்ம சொல்லித்தரணும், ப்ராப்பராக வந்து அவங்க யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை ஃப்ளஷ் பண்ணணும் அப்படிங்கிறது. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க அந்த காமன் வாஷ்ரூமாக இருந்தாலும் அதை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணலை, பண்ணாமல் ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் உண்டு. ஓகே, இப்போ இந்த டைப்பர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கல்ல மேம், இப்போ 5 வயது வரைக்கும் குழந்தைங்களுக்கு டைப்பர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, தூக்கத்தில் கூட இல்லை வெளியே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா. இப்போ இந்த டைப்பர்ஸ்னால இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? டெஃபினட்டாக டைப்பர்ஸ்னால இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் உண்டு. எப்போ நம்ம வந்து ஒரு வெளியே போகிறோம், நம்மளால் அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸில் இருக்காங்க அப்படின்னா டைப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஐடியலாக என்னென்னா, ஒரு டைம் அவங்க யூரின் பாஸ் பண்ண உடனே நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணணும். அண்டு நம்ம என்ன காமனாக பார்க்குறோம் அப்படின்னா, சில நேரங்களில் வந்து அவங்க வந்து ஸ்டூல்ஸ் மோஷன் பாஸ் பண்ணியிருப்பாங்க, பட் சம்டைம்ஸ் நம்ம நோட்டீஸ் பண்ணாமல் விட்டுருப்போம். அந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு காமனான பாக்டீரியா அப்படிங்கிறது வந்து ஈகோலே அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா. அது வந்து நம்ம பாடியிலேயே வந்து நார்மலாக இருக்க ஒரு கமென்சல்னு சொல்லுவோம். இப்போ வந்து அந்த சைல்டு மோஷன் பாஸ் பண்ணிட்டாங்க, பட் ப்ராப்பராக வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணலை, க்ளீன் பண்ணலை அப்படிங்கிற டைமில் அது வந்து எஸ்பெஷலி கேர்ள் சில்ட்ரனில் அந்த சிறுநீரக உறுப்பும் இதுவும் மோஷன் போகிற அந்த குடல் பகுதியும் பக்கம் பக்கம் இருக்கிறதுனால அந்த பாக்டீரியா வந்து அசண்ட் ஆகி போகும் அப்படின்னு சொல்லுவோம், பிளாடரில் போயிட்டு. அண்ட் அண்டர்லைங்காக கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, யூரின் ரிவர்சல்லாம் ஆகுதுன்னா அது டக்குன்னு கிட்னி வரைக்கும் மேலே ஸ்ப்ரெட் ஆகி போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. எந்த ஏஜில் மேம் டைப்பர்ஸை ஸ்டாப் பண்ணிடலாம்? டைப்பரே போடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இப்போ வந்து நம்மளால் அவாய்ட் பண்ண முடியறதில்ல அப்படிங்கிற டைமில் யூஸ் பண்ணலாம். பட் அந்த ஸ்டெயின் ஆகாமல் பார்த்துக்கணும். ப்ராபப்ளி நீங்கள் ஒரு ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வெல்லில் அந்த டைப்பரை சேஞ்ச் பண்ணிக்கணும். டாய்லெட் ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்து நம்ம 1.5 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த டைமில் வந்து நம்ம டைப்பர்லேருந்து வெளில வந்துடுறது நல்லது. ஓகே, ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன்னா சில சிம்டம்ஸ் இருக்கலாம். இப்போ நம்ம பெரியவங்களுக்கு தெரியும், ஒரு இச்சிங் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு கஷ்டங்கள் இருக்கலாம். குழந்தைங்களுக்கு இதனால தான் இதுன்னு சொல்ல தெரியாது. அவங்க ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுவாங்க, இல்லை தண்ணி குடிச்சா தானே பாத்ரூம் வருது, நான் தண்ணியே குடிக்க மாட்டேன் அப்படின்னு இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மேம். ஆஸ் அ பேரண்ட் அது எப்படி மேம் ரொம்ப மைன்யூட்டாக நோட் பண்ணுறது, என் குழந்தைக்கு இந்த பிரச்சனை தான் இருக்குது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, ஸ்கூல் போக பிடிக்கல அதான் அடம் பிடிக்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இது ஒரு சர்க்கிள் தான், எல்லாமே கனெக்ட் பண்ணணும். டாட் ஆஸ் அ பேரண்டாக எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போது லெஸ் தேன் 5 இயர்ஸ் ஓல்டு சில்ட்ரனில் ஒரு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வருதுன்னா யூஸ்வலாக அவங்க ஃபீவரோடு தான் ப்ரெசென்ட் ஆவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இருமல் சளிக்காக ஃபீவர் வருது, ஃபீவரோட ஒரு ஃபோக்கஸோடு இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். அதாவது இருமல் சளி இருக்குது அப்படின்னா, ஃபீவர் இருக்குது, இருமல் சளி இருக்குது, இதனோட ஃபீவருக்கான காஸ் வந்து இந்த சளியாக தான் இருக்கும். ஸோ வைரல் ஃபீவராக இருக்கும், இல்லை என்ன அது வந்து என்ன ரீசனாக இருக்குங்கிறத நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகே, கிளினிக்கலாகவும் சைல்டை பார்த்து வி வில் மேக் த டயக்னோசிஸ். அது இல்லாமல் இப்போ வந்து ஒரு வயிறு வலி இருக்குது, லூஸ் மோஷன் இருக்குது, வாமிட்டிங் இருக்குது, வெளியே சாப்பிட்ருக்காங்க. ஸோ வி நோ த ரீசன். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனில் கொஞ்சம் ஓல்டர் சில்ட்ரனாக இருந்தாங்க அப்படின்னா யூஸ்வலாக அவங்க நான் ஏர்லியராக சொன்ன சிம்டம்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. வயிறு வலி இருக்குது, யூரின் போனால் எரிச்சல், அந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூரினேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கலாம். பட் யங்கர் சில்ட்ரனில் வந்து ஃபீவர் வித்தவுட் எனி ஃபோக்கஸ், நம்மளால் என்ன ரீசன்னே தெரியல, ஜுரம் மட்டும் பயங்கரமாக ஹை ஹெக்டிக் டெம்பரேச்சர் இருக்குது, குளிர் மாதிரி நடுங்குறாங்க, சில டைம் அது கூட இல்லாமல் இருக்கலாம். ஃபீவர் வித்தவுட் எனி ஃபோக்கஸ் அப்படின்னாலே நம்ம யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் தான் சஸ்பெக்ட் பண்ணுவோம் சில்ட்ரனில். பிரைமரியா? எஸ். இப்போ இந்த குழந்தைங்க தண்ணி குடிக்காமல் அவாய்ட் பண்ணுறாங்கல்ல மேம், அதை நம்ம இது கூட கனெக்ட் பண்ணிக்கணுமா? ஆமாம், ஜென்ரலாக வந்து நம்மளோட சிஸ்டமில் பாடி அந்த டாக்ஸிக் ஆர் நைட்ரோஜினஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து யூரினாக வெளியில் போகுது. ஸோ ப்ராப்பராக அந்த கிட்னி சிஸ்டம் ஃப்ளஷ் அவுட் ஆகணும் அப்படின்னா அடிக்குவேட்டான வாட்டர் இன்டேக் நமக்கு இருக்கணும். எப்போ வந்து வாட்டர் இன்டேக் நம்ம எடுத்துக்கலையோ
அகெயின் அந்த சிஸ்டமில் வந்து அந்த பாக்டீரியல் க்ரோத்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஓகே, ஒரு காமனான ஒரு மெத்தட் இருக்கலாம் மேம். காமன் பூல், கடலில் குளிக்கிறது, ரிவரில் குளிக்கிறது, இல்லை அதான் முதல்ல சொன்ன மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணுற பூல் யூஸ் பண்ணுறதுனால யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் குழந்தைங்களுக்கு வரும்னு ஒரு மெத் இருக்கே. இட்ஸ் ட்ரூ? பூலில் வந்து யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு ஷவர் எடுத்துகிட்டு வாஷ்ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அது வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா அதனால் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து வராது. அண்ட் இருக்கிற சில்ட்ரனுக்கும் நம்ம வந்து அந்த ஸ்விம்மிங் அவாய்ட் பண்ணுங்க அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்கிறது கிடையாது. பட் ஆனால் இந்த கடலில் குளிக்கிறது, இந்த ரிவர் அந்த மாதிரி இடத்துல அந்த கண்டாமினேட்டட் வாட்டர் சம்டைம்ஸ் அதில் வந்து டைரெக்டாக நம்ம பாசிபிள் வரலாம். ஸோ அந்த தண்ணீருமே அவங்க பயன்படுத்துகிற தண்ணீர்லுமே பாசிபிலிட்டிஸ் இருக்கா? வரலாம். ஓகே, இப்போ குழந்தைகள் வந்து சிறுநீர் கழிக்கும் பொழுது வந்து ரத்தம் இருக்கிறத பார்க்க முடியுது மேம். சம்டைம்ஸில் வந்து வரும். அது எது முதல்ல இந்த ரத்தம் வர்றதுங்கிறது காமனா இல்லை இது டேஞ்சர் சைன் மாதிரி ஏதாவது ஒரு விஷயமா? யூரினில் வந்து பிளட் வருது அப்படின்னா வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது. அது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் த கிட்னி அண்ட் அந்த கிட்னியிலேருந்து யூரின் ஃபார்ம் ஆகி பிளாடரில் ஸ்டோர் ஆகிற யூரேட்டரில் ப்ராப்ளம் இருக்கலாம், ஆர் பிளாடரில் இருக்கலாம், ஆர் பிளாடர்லேருந்து ஸ்டோரேஜ் ஆர்கன் பிளாடருங்கிறது அதுலேருந்து வெளியில் வரும்போது இருக்கிற ப்ராப்ளமாக இருக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்னியில் ஜென்ரலாக ஏதாவது ஒரு நெஃப்ரோடாக்சிக் மெடிகேஷன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது கிட்னிக்கு ஒத்துக்காத மருந்துகள், அந்த மாதிரி மருந்துகள் எடுத்துக்கும் போது சில பேருக்கு வந்து அந்த பிளட் ஸ்டெயின்ட் யூரின் வரலாம். கிட்னியில் ஸ்டோன்ஸ் இருந்ததுன்னா அந்த மாதிரி வரலாம். ஆர் சர்டன் கிளாமர்லா டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயும் வந்து அந்த பிளட் ஸ்டெயின்ட் யூரின் வரலாம். அண்ட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்லேயும் பிளட் ஸ்டெயின்ட் யூரின் வரலாம். ஓகே, அண்ட் சர்டன் ஹெரிடிட்டரி டிஸார்டர்ஸ், ஆல்போர்ட் சிண்ட்ரோம், ஐஜிஏ நெஃப்ரோபதி அதெல்லாம் சொல்லுவோம். அதுலேயும் வந்து அந்த பிளட் ஸ்டெயின்ட் யூரின் வரலாம். நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அது வந்து கிட்னிலேருந்து வந்ததா பிளாடர்லேருந்து வந்ததா அப்படிங்கிறதுக்கு வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கா, பெயின் இல்லாமல் இருக்கா, வேறு ஒரு சில கிளினிக்கல் சிம்டம்ஸு, அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கா, வீக்கம் இருக்கா, இந்த மாதிரிலாம் வச்சு நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இது வந்து கிட்னிலேருந்து இருக்குமா இல்லை வேறு பகுதியிலேருந்து இருக்கா அப்படிங்கிறது நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஒன்று, கிட்னி ப்ராப்ளம் இல்லாமல் ஜென்ரலாக வேறு ஏதோ ஒரு ரத்தம் முறையிற தன்மையில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அந்த மாதிரி இதுலேயும் சம்டைம்ஸ் வந்து பிளட் ஸ்டெயின்ட் யூரின் வரலாம். ஸோ அது வந்து ஹிஸ்ட்ரி நம்ம வி ஹாவ் டு கெட் இட் ஃப்ரம் த பேஷண்ட் அண்ட் கிளினிக்கலாக சைல்டு எப்படி இருக்காங்கங்கிறத எக்ஸாமின் பண்ணி பார்ப்போம். அண்ட் சர்டைன் இன்வெஸ்டிகேஷன்ஸ், தேவையான இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி இதுதான் காஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். பட் இந்தியன் ஹோம்ஸை பொறுத்த வரைக்கும் பொதுவாக யூரினில் வந்து குழந்தைங்களுக்கு பிளட் இருந்தது அப்படின்னா உடம்பு சூடாயிருச்சு அப்படின்னு சொல்லி காமனாக அதுதானே சொல்லிடுவாங்க. உடம்பு சூடானாலும் யூரினில் வந்து பிளட் வரும் அப்படிங்கிறது அது உண்மையா? நோ, கிடையாது. டெஃபினெட்லி இட் இஸ் அன் அலார்மிங் சைன். பட் இட்ஸ் அலார்மிங் சைன். எஸ், ஆமாம். ஆனால் உடம்பு சூடாயிடுச்சு அதனால் பிளட் ஸ்டெயின்ட் யூரின் வந்துச்சு அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இப்போ ஒரு 4 to 5 டாட்லர் குரூப்பில் இருக்காங்க மேம். அவங்களே வந்து வாஷ்ரூமை யூஸ் பண்ணி ஃப்ளஷ் பண்ண கற்றுக்கிட்ட ஒரு குழந்தை வந்து பிளட் வருதுங்கிறத சொல்ல மாட்டாங்க. இல்லை நீங்கள் சொன்ன அந்த 3 to 4 இயர்ஸில் இருக்க கிட்ஸ் வந்து டைப்பர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் அதை நோட்டீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி, அந்த ப்ராபபிலிட்டியே ரொம்ப கம்மி. அப்போ அந்த மாதிரி டைமில் அது இன்னும் ப்ராப்ளம் பெருசாக ஆரம்பிச்சிடாதா? பட் சில்ட்ரன் வந்து எப்போவுமே வந்து அந்த யூரின் கலரில் ஏதாவது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நான் வந்து என்னோடய ப்ராக்டிஸில் பார்த்துருக்கேன். இவங்க இந்த ஸ்ட்ரீக் ஆஃப் பிளட் இருந்ததுன்னு சொன்னாங்க, இல்லை வந்து கலர் சேஞ்சாக இருந்ததுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி டெஃபினட்டாக சொல்லுவாங்க. ஓகே, சொல்கிறாங்க. ஆமாம். ஓகே, இப்போ அதோட ஃப்ரீக்வன்சி எத்தனை வாட்டி மேம் இருக்கும்? லைக் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருச்சு, பட் நான் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பிளட் இல்லை, ஒரு 3 to 4 டைம்ஸில் பார்க்கும்போது பிளட் இல்லை அப்படின்னா அதை விட்டுடலாமா? இல்லை ஈவன் 1 டைம்னாலுமே அதை டாக்டர் நம்ம அப்ரோச் பண்ணணுமா? இப்போ 1 டைம் பிளட் ஸ்டெயின்டு யூரின் வருது அப்படின்னாலும் கூட கண்டிப்பாக டாக்டரை பார்க்குறது தான் நல்லது. ஓகே, we cannot just like that ignore the problem because என்ன இருக்குது, எதனால் வந்தது, அதாவது நமக்கு வந்து ஒரு பிளட் ஸ்டெயின்ட் யூரின் வந்துடுச்சு, பட் நீங்கள் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் எபிசோட்ஸில் அந்த மாதிரி இல்லை, போகும்போது யூரின் பாஸ் பண்ணும்போது பிளட் இல்லை கிளியராக தான் இருக்குது அப்படின்னாலையும் யூரின் ரொட்டீன் டெஸ்ட் பண்ணி அந்த மைக்ரோஸ்கோபிக் டெஸ்ட் பண்ணுவோம். மைக்ரோஸ்கோப்பியில் நம்ம பார்ப்போம், அதில் வந்து ரெட் பிளட் செல்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம். அதுலேயும் எதுவுமே இல்லை, ப்ரோட்டீன் லீக்லாம் இல்லை அப்படின்னா அப்போ நம்ம ரீஅஷ்யூர் பண்ணலாம். ஓகே, இப்போ குழந்தைங்களுக்கு பொதுவாக வர கிட்னி ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லலாம் மேம்? ஏன்னா பெரியவங்களுக்கு நம்ம பொதுவாக பேசுகிறோம் எப்போவுமே, அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு, ஃபுட்க்கு, அவங்க எடுத்துக்கிற ஆல்கஹால்லேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கிறதுனால வரலான்ட்டு. குழந்தைங்களுக்கு என்னென்ன காரணங்கள்னால பொதுவாக இப்போ வந்து கிட்னி இஷ்யூஸ் வருது? அப்பார்ட் ஃப்ரம் நான் சொன்ன மாதிரி அந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், ஹெரிடிட்டரி டிசீசஸ்,
கொஞ்சம் அந்த சைல்ட்ஹுட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு 2 to 10 இயர்ஸ் ஆஃப் ஏஜில் வந்து நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஓகே. அது வந்து என்னென்னா தமிழில் வந்து நம்ம உப்பு நோய் அப்படின்னு சொல்லுவோம், பட் உப்புக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. காமனான பிரச்சனையா இது? அது வந்து காமனாக நம்ம பார்க்குறது தான். ப்ரோட்டீன் லீக் இந்த யூரினில் வந்து அந்த புரதச்சத்துங்கிறது வந்து லாஸ் ஆகும். கிட்னி வந்து என்ன பண்ணணும்னா, கிட்னிக்கு வந்து தெரியும் இதெல்லாம் வெளியில் போகணும், இதெல்லாம் போகக்கூடாது, நம்ம வந்து அதை திரும்ப ரீஅப்சார்ப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால அந்த டிபியூல்ங்கிறது வந்து அந்த ப்ரோட்டீனை வந்து ஹோல்ட் பண்ணாது, அது வந்து லூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணிவிடும். ஸோ நம்ம யூரின் டெஸ்ட் பண்ணோன்னா 2+, 3+, 4+ ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு சொல்லி வருவாங்க. அது வந்து கிளினிக்கலாகவே அவங்களுக்கு நம்ம எப்படி டயக்னோஸ் பண்ணுவோன்னா, சைல்டு வந்து யூரின் குறைச்சி போவாங்க, முகம் வீக்கம், கை கால் வீக்கம், வயிறு வீக்கம் அதோட ப்ரெசென்ட் ஆவாங்க. அது வந்து நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லாமல் பிளட் ஸ்டெயின் யூரினோட வீக்கத்தோட சில குழந்தைங்க வரலாம். அவங்களுக்கு வந்து நம்ம பிளட் ப்ரெஷர் செக் பண்ணோன்னா அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து யூஸ்வலாக ஒரு சோர் த்ரோட் இன்ஃபெக்ஷன், ஏதோ ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வருது, ஆர் ஸ்கின்ல சில நேரங்களில் வந்து இன்ஃபெக்ஷன் வந்தது, நமக்கு இந்த பிரச்சனை தான் இருக்குது, நம்ம பாடி வந்து ஆட்டோ இம்யூன் ஆகும். அதாவது இது வந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து அந்த நம்மளோட உடம்புக்கு எதிராகவே அது வந்து உருவாகும். அதனால் வர ப்ராப்ளம் அது நெஃப்ரைட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லாமல் சர்டைன் ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், SLE, லூப்பஸ் நெஃப்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா காமனாக கேர்ள் சில்ட்ரனில் கொஞ்சம் ப்ரிடாமினன்ட். ஏஜ் குரூப் வந்து கொஞ்சம் அடலசன்ட் ஏஜ் குரூப் வந்துடும், லைக் ஒரு 10 years to 15 years அந்த மாதிரில காமன். And nowadays we are also seeing hypertension in children also. எஸ், பிபி வந்து ஹையாக இருக்கிறது. பிபி ஹையாக இருக்குன்னா அவங்களுக்கு வந்து கண் பார்வையில் பிரச்சனை, ஹெட்டேக்கோட ப்ரெசண்ட் ஆகலாம், ரொம்ப ஏதாவது கிடினஸ், தலை சுற்றல் மாதிரி இருக்குது, படபடன் இருக்குது, சில நேரங்களில் வீக்கம் இருக்குது, கால் வீக்கம், கை கால் வீக்கம், அந்த மாதிரிலாம் வந்து அவங்க ப்ரெசண்ட் ஆகலாம். ஜென்ரலாகவே வந்து குழந்தைங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னாலே நம்ம கிட்னி ப்ராப்ளம் தான் ஃபஸ்ட்டு ரூல் அவுட் பண்ணுவோம். பட் இப்போ வந்து அந்த அடலசன்ட் ஏஜ் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது பெரியவங்களுக்குலாம் இப்போ 30-40 இயர்ஸில் வந்து ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறோம்ல, அது வந்து சில்ட்ரன்லையுமே இப்போ வந்து கொஞ்சம் நம்ம அதிகமாக தான் பார்க்குறோம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். ரொம்ப செடென்ட்ரியாக இருக்கிறது, ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்குறாங்க, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எதுவும் கிடையாது, ஒபிசிட்டி இருக்குது, அண்ட் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம், இந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னால் வர்றது. அந்த மாதிரி இருக்க சில்ட்ரனுக்கு வந்து அந்த ப்ரைமரி ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன சில விஷயங்கள் வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து காமனாக வர்றது, அதை வந்து அவாய்ட் பண்ண முடியாது, அது நேச்சுரலாக வருதுன்னு சொல்லலாம். லைஃப் ஸ்டைல்னாலையும் இல்லை பேரண்ட்ஸோடைய மிஸ்கேர்னாலையும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் குழந்தைங்களுக்கு சிறுநீரகம் சார்ந்து வருதா? ஒன்று, அவங்களோட டாய்லெட் ட்ரைனிங்கில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருக்கிறது. என்ன நான் வந்து ஓபி இதில் பார்த்துருக்கேன், ப்ராக்டிஸில் பார்த்துருக்கேன் அப்படின்னா, மோஷன் ரெகுலராக பாஸ் பண்ணிடுறாங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாம் டாக்டர், ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் போயிடுவாங்க, எதுவுமே கஷ்டப்படவே மாட்டாங்க, வயிறு வலிலாம் சொன்னதே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ரெகுலர் பவல்ஸ் அப்படிங்கிறது வந்து எவ்ரி மார்னிங் த சைல்ட் ஷுட் ஓப்பன் த பவல்ஸ், அதுதான் நார்மல். மார்னிங்கில் கண்டிப்பாக போயிடணும் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த விஷயத்தில் ஈவன் ஸ்ட்ரிக்டாக கூட பேரண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்தது ஹோல்டிங் ஆஃப் யூரின். மேம், அதுவே ப்ரெஷர் ஆகாதா மேம்? அதுதான் நார்மல் அப்படிங்கிறது, அதுதான் நார்மல்ங்கிறத நம்ம சொல்லித்தரணும். அது வந்து ப்ரெஷர் கிடையாது, அது வந்து அந்த குழந்தையோட நல்லதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். அதனால் டெஃபினட்டாக அது வந்து ப்ரெஷர் கிடையவே கிடையாது. ஓகே. அண்ட் அந்த டைம்க்கு யூரின் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும். எப்படின்னா, ஸ்கூலில் டீச்சர் என்ன விட மாட்டேங்கிறாங்க, இல்லை அங்கே க்ரௌடாக இருக்குது, அந்த மாதிரி சில சில்ட்ரன் சொல்லுவாங்க. எப்போல்லாம் வந்து அவங்களுக்கு பிரேக் வருதோ, லஞ்ச் பிரேக் இருக்குது, ஒரு இன்டர்வெல் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க வந்து வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் வந்து என்கிட்ட வர சில்ட்ரனுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக இன்சிஸ்ட் பண்ணுவேன். அண்ட் நல்ல ஒரு ஹெல்த்தி பேலன்ஸ்டு டயட் அவங்க எடுத்துக்கணும். அடிக்குவேட்டாக ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும், நல்லா ஃபைபர் ரிச் டயட்டாக எடுத்துக்கணும், வாட்டர் இன்டேக் நல்லா இருக்கணும். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃப்ரூட்ஸ்லாம் எதுவுமே சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க, வெஜிடபிள்ஸ் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. இப்போலாம் நிறைய வே ஆஃப் கிவிங் தோஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃபுட்டு வந்து நிறைய என்ன நினச்சோடனே கிடைக்கிற மாதிரி ரெசிபிஸ் நமக்கு தெரியலனா கூட பார்த்து பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு
நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். நம்ம இது சாப்பிட்றோம், இதுதான் நம்ம வீட்டில் தான் சாப்பிடணும், இந்த மாதிரி செய்து தான் இந்த காய்கறி பழங்கள்லாம் சாப்பிட்றது நல்லது அப்படிங்கிறத வந்து நம்ம தான் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். இந்த கண்ணு முன்னாடி வந்து நிறைய ஜங்க் ஃபுட் வைக்கிறது, வாங்கி வைக்கிறது. இப்போ நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது ஏதாவது ஒரு பண்டிகை விழா, திருவிழா ஏதாவது இருக்குது அப்படின்னா தான் நமக்குலாம் ஸ்வீட்ஸ் கிடைக்கும். பட் இப்போ அந்த மாதிரி கிடையாது. இட் இஸ் அவைலபிள் எவ்ரிவேர். எல்லாருக்குமே என்ன கேட்டாலும் கிடச்சிருது. அந்த மாதிரி வந்துருச்சு. வாட் ஐ ஃபீல் இஸ் தட் ஷுட் பி அவாய்டட். இப்போ வந்து அந்த குழந்தைக்கு நீங்கள் என்ன டைமில் எது கொடுக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? நம்மளும் அதை ஃபாலோ பண்ணணும். நம்ம அவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தோன்னா தான் அவங்க வந்து நம்மளை பார்த்து வளர்கிற இளம் தலைமுறையினர் வந்து நல்லா வருவாங்க. ஓகே. நம்ம ஒரு அடல்ட்டில் பார்க்குறோம் மேம், ஒரு 30-40 வயசில் சிறுநீரகத்தில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா வாழ்க்கை ஃபுல்லாக அது அவங்கள தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு வகையில் டெய்லி டைம் அது ரொட்டீன் பண்ணுது. ஒரு குழந்தைக்கு அது வரும்பொழுது எதிர்காலத்தை எப்படி பாதிக்கும்? இல்லை அந்த பிரச்சனையை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிட முடியுமா அந்த குழந்தை அடல்ட் ஆகிறதுக்கு முன்னாடி? இப்போ வந்து ஒரு சிங்கிள் கிட்னி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சைல்டு. அது ரேரான கேஸில். ஆமாம், யா. அது வந்து இப்போ இன்னொரு கிட்னியை எடுத்து வைக்கலாமா அப்படின்லாம் சில பேரண்ட்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. ஈவன் வித் அ சிங்கிள் கிட்னி அ பர்சன் கேன் லீட் அ நார்மல் லைஃப். ஓகே, ப்ரொவைடட் தட் கிட்னி ஷுட் ஃபங்க்ஷன் நார்மலி. அந்த இருக்கிற கிட்னி நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு வந்து நம்ம அவங்கள ரெகுலராக ஃபாலோ பண்ண சொல்லுவோம். அவங்க என்ன கேட்பாங்கன்னா, இப்போது என்னோட கிட்னி வேணால் நான் கொடுத்துட்றேன் டாக்டர், இன்னொரு கிட்னியும் என் குழந்தைக்கு இருக்கட்டும் அப்படின்னு. அந்த மாதிரி கிடையாது. ப்ராக்டிக்கலி இட் இஸ் நாட் நீடட் ஆல்சோ. பிகாஸ் நம்ம வந்து ஒரு கிட்னி வச்சு நார்மலான லைஃப் வாழ முடியுங்கிறதுனால தான் இன்னொரு கிட்னியை நம்ம வந்து டொனேட் பண்ணுறோம் இஃப் நீடட், நம்மளோட லவ்டு ஒன்ஸ்க்கு வந்து தேவை அப்படின்னா. ஸோ அதனால் அந்த சிங்கிள் கிட்னி நல்லா இருக்கா, அதை நம்ம நல்லா தட்டி கொடுத்து வேலை வாங்கிக்கணும். நம்ம லேமேன் டேர்மில் சொல்லணுன்னா என்னெல்லாம் பார்ப்போன்னா, அதில் ப்ரோட்டீன் லீக் வரக்கூடாது, ரெட் பிளட் செல்ஸ்லாம் இருக்கக்கூடாது, அவங்களோட வெயிட்டை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அவங்க. பட் அது க்ரோயிங் சில்ட்ரனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏஜ்க்கு இவ்வளோ வெயிட் இருக்கணும், ஹைட் இருக்கணுங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அதை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு எவ்ரி 6 மந்த்லி நம்ம வந்து ஹைட்டு, வெயிட்டு, பிபி செக் பண்ணுவோம், யூரின் ரொட்டீன் டெஸ்ட் பண்ணுவோம். அண்ட் எவ்ரி இயர் வந்து கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, அல்ட்ராசவுண்ட் பண்ணி கிட்னியோட சைஸ் வளருதா, இந்த ஏஜ்க்கு இது நார்மலாக இருக்கா, அந்த மாதிரி செக் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு சின்ன வயசுலேயே வந்து அந்த கிட்னி ஃபங்க்ஷனே ஆகலை, அவங்களோட கிட்னியோட வளர்ச்சியே ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது அப்படிங்கிற ரேராக சில குழந்தைங்க வந்து சின்ன வயசுலேயே கிட்னி ஃபெயிலியர் வரலாம். அவங்களுக்கு வந்து நம்ம டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். குழந்தைங்களுக்கு டயாலிசிஸ். ஆமாம், ஆக்சுவலாக அதுதான் நம்ம முன்னாடி சொன்னோம், அடல்ட்ஸே டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் அவங்க அதுக்காக தன்னோட லைஃபோட ஒரு மேஜரான பார்ட்டை கொடுத்துட்றாங்க. அது குழந்தைங்களுக்குமே இருக்குமா டாக்டர்? குழந்தைங்களுக்கும் வந்து டயாலிசிஸ் தேவைப்படலாம் அவங்க த்ரூ அவுட் த லைஃப். எஸ், அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். அந்த கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது அட்வைஸ் பண்ணுவோம். அதாவது இந்த டயாலிசிஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு டிசீஸை வந்து நம்ம டயக்னோசிஸ் பண்ணிட்டோம், டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நடுவில் இருக்க பிரிட்ஜ் தான் இந்த டயாலிசிஸ். அண்ட் சில்ட்ரனில் வந்து பார்த்திங்கன்னா டயாலிசிஸ் போகாமல் கூட டைரெக்டாக தே கேன் கோ ஃபார் டிரான்ஸ்பிளான்டேஷன். பட் அவங்களுக்கு வந்து அந்த டொனேட் பண்ணுறதுக்கு கரெக்டான ஃபாதர், மதரோ இல்லை கிராண்ட் பேரண்ட்டோ யாராவது ஒருத்தவங்க இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு டைரெக்ட்லி போயிடலாம். இது டிரான்ஸ்பிளான்டேஷன் டைரெக்டாக போகும்போது அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து நல்லாயிருக்கும். பட் வந்து நமக்கு அந்த பிளட் குரூப் மேட்ச் ஆகி, கிட்னி மேட்ச் ஆகி நமக்கு வந்து கிடைக்கணும். அண்ட் தட் இஸ் நாட் த ஒன் பாயிண்ட் சொல்யூஷன். ஈவன் ஆஃப்டர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அவங்களுக்கு வந்து அந்த இம்யூனோ சப்ரசிவ் தெரப்பி மெடிசன்ஸ் வந்து லைஃப் லாங்காக நம்ம கொடுப்போம். ஓகே, அது எல்லாத்தையும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ தே நீட் a lot of counseling for that. ஓகே, அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் வரலாம். பட் அந்த டைமில் வந்து அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் மெடிசன்ஸ் கொடுத்தே செட்டில் ஆகலாம். ஆர் அந்த டைமில் அவங்களுக்கு டயாலிசிஸ் தேவைப்படலாம். பண்ணதுக்கப்புறம் வந்து தே மே ரெக்கவர் ஃப்ரம் த கிட்னி ஃபெயிலியர். அது வந்து அக்யூட் கிட்னி இன்ஜூரி அப்படின்னு சொல்லுவோம். திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வரும், பட் அது செட்டில் ஆகும். அது ஆக்சுவலி பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நமக்கு. ஒரு சைல்டு ரெக்கவரி ஆகி க்யூர் ஆகி போகிறாங்க அப்படிங்கிறப்போ. இப்போ இந்த டீனேஜ்லையோ இல்லை இந்த குழந்தைங்களுக்கோ நீங்கள் சொன்ன அந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனோ இல்லை பிளட் ஸ்ட்ரெயினோ வந்து ஒரு ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் அது க்யூர் ஆகிடுச்சுன்னு வைங்க மேம், பிற்காலத்தில் அவங்க அடல்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி உங்களுக்கு சின்ன வயசில் நிறைய யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்திருக்கு, அதனால் அடல்ட் ஆனாலும் வரும் அப்படிங்கிற மாதிரி பாசிபிலிட்டிஸா, இல்லை அது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் கம்ப்ளீட்டாக அதை வந்து எராடிகேட் பண்ண முடியுமா?
இப்போ வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா எல்லாருக்கும் அண்டர்லைங்காக கிட்னி பிரச்சனை இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அரவுண்ட் 30-40%, அதாவது சில்ட்ரன் ஹூ ஆர் ஹேவிங் லெஸ் தேன் 5 years, அந்த 5 yearsக்குள்ளாரியே ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன் எஸ்பெஷலி ஃபீவரோட வருது அப்படின்னா 30-40% சில்ட்ரனுக்கு வந்து அண்டர்லைங்காக கிட்னி ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட ரிசர்ச்லாம் சொல்லுது. அதனால் அப்போவே நம்ம வந்து தேவையான டெஸ்ட்லாம் பண்ணி பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகே. இப்போ ஒரு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்தது, நம்ம டெஸ்ட்லாம் பண்ணிட்டோம், கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணோம், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணுறோம், கிட்னி சைஸஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்கள வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ணுவோம். பட் அவங்களுக்கு ரெக்கரண்ட்டாக எதுவும் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா they need not be followed up. பட் அண்டர்லைங்காக ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சோன்னா டெஃபினெட்லி we will keep them under follow. எவ்ரி இயர் அட்லீஸ்ட் நம்ம வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம். அண்ட் வேறு ஒரு சில அந்த ஹெரிடிட்ரி டிசீசஸோ இல்லை ப்ரோட்டீன் லீக் இருக்கோ அந்த மாதிரி சில்ட்ரன்லாம் எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் நாங்கள் வர சொல்லுவோம். அண்ட் ஈவன் வென் தே ஆர் கிராசிங் தேர் 18 years ஆஃப் ஏஜ், 18 years வரைக்கும் நாங்கள் பார்ப்போம். அண்ட் அவங்க 18 years கிராஸ் பண்ணும்போது ஒரு அடல்ட் நெஃப்ராலஜிஸ்ட் கிட்ட வந்து ஒரு சம்மரி கொடுத்து we will transfer that patient to the adult care. அது வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். எஸ், நம்ம வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா சில நேரங்களில் ஒரு அவேர்னஸ் இல்லாததுனால திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கிட்னி ஃபெயிலியரோட வருவாங்க. யூரின் குறைச்சி போகிறாங்க, இல்லை வேறு எதுக்கோ டெஸ்ட் பண்ண போய் அந்த கிரியாட்டினைன் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி டைமில் அவங்க வந்து நம்மக்கிட்ட வருவாங்க. அப்போ நம்ம ஹிஸ்ட்ரி ப்ரோவ் பண்ணி பார்த்தோன்னா சின்ன வயசில் வந்து நிறைய யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அடல்ட்டில் கூட பார்த்திங்கன்னா ரொட்டீன் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணும்போது பார்த்தா அப்போ ஒரு கிட்னி தான் இருக்குது, இல்லை அதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இது சின்ன வயசுலேயே இருந்திருக்கலாம், அது ஆனால் நம்ம வந்து தேவையில்லைன்னா நம்ம டெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. அந்த மாதிரி வந்து we are seeing patients. ஓகே. இந்த குழந்தைங்களில் இருக்கிற டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்குமே இந்த கிட்னி வந்து கொஞ்சம் பாதிப்பு இருக்குன்னு தானே? சில்ட்ரனில் வந்து டயபெட்டிஸ்ங்கிறது வந்து டைப் 1 டயபெட்டிஸ் தான் காமன். அதாவது இன்சுலின் டிபெண்ட்டாக இருப்பாங்க அவங்க. இப்போ பெரியவங்களுக்குனா டேப்லெட் கொடுத்து நம்ம மேனேஜ் பண்ணுறோம் இல்லையா, சில்ட்ரனில் அந்த மாதிரி டைப் 2 டயபெட்டிஸும் சில்ட்ரனில் இப்போ நம்ம பார்க்குறோம் தான். பட் டைப் 1 தான் ரொம்ப காமன். ஜென்ரலாக அந்த டைப் 1 டயபெட்டிஸ் வந்ததுன்னா ரொட்டீனாகவே நம்ம பேஸ்லைனாக ஒரு கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்லாம் பார்த்துப்போம். என்ன ப்ராப்ளம் அவங்களுக்கு வரலாம் அப்படின்னா, இஃப் த சுகர் இஸ் நாட் அண்டர் ப்ராப்பர் கண்ட்ரோல், அவங்க சுகர் கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து யூரினில் ப்ரோட்டீன் லீக் வரதுக்கு சான்சஸ் உண்டு. அது வந்து பர்சிஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருந்ததுன்னா அது போய் கிட்னி ஃபெயிலியர்லையும் விடலாம். அதனால் நம்ம ரொட்டீனாகவே வந்து யூரின் மைக்ரோ ஆல்பமின் அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஓகே. இந்த சிறுநீரகத்தை பற்றி பேசும்போது டாக்டர், சில குழந்தைங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, சொல்ல முடியாது, தூக்கத்தில் சிறுநீர் கழிக்கிறது, இது எல்லாமே ஏதாவது ஒரு அலார்மிங் சைனா? லைக் தூக்கத்தில் அந்த இன்ஸ்டிங்க்ட் வந்து குழந்தைங்களுக்கு தெரியாமல் இருக்குது எனக்கு யூரின் வருது அப்படிங்கிறது, இல்லைனா சில பேர் விளையாடிக்கிட்டே இருப்பாங்க, தெரியாமல் யூரின் பாஸ் பண்ணிடுவாங்க, இல்லை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒரு நிமிஷம் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது, ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஏதாவது அலார்மிங் சைனா இல்லை இது கேஷுவலான ஒன்றா? பெட் வெட்டிங் அப்படிங்கிறது வந்து அந்த நைட்டில் சிறுநீர் கழிக்கிறது தூங்கும்போது அதுவும் கொஞ்சம் காமனாக தான் நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து கேர்ள் சில்ட்ரன் வந்து 5 yearsல தே அட்டைன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். அது ஏர்லியாகவும் இருக்கலாம். பட் யூஸ்வலாக 5 வயசு ஆன குழந்தைங்க வந்து அவங்களுக்கு ஒரு பிளாடர் ஃபுல் ஆகுது அப்படின்னா அவங்க ஏந்திரிச்சு போய் யூரின் போகணுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பாய் சில்ட்ரன்னா வந்து 7 years வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். பரவாயில்ல. அந்த மெச்சூரிட்டி வர்றது வந்து பாய் சில்ட்ரனுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம். சர்டைன் பெத்தாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் அந்த கிட்னி இதுலேயே வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் லைக் நெஃப்ரனோப்தைசிஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா அடலசன்ட் ஏஜ் குரூப்லேயும் அந்த பெட் வெட்டிங் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு சில டெஸ்ட்லாம் பண்ணுவோம். ஓகே. பட் அது வந்து நமக்கு ஹிஸ்ட்ரி வைஸ்லேயே தெரிஞ்சிடும். இப்போ வந்து இது ஒரு சாதாரண, அதாவது அவங்களுக்கு பிரச்சனைலாம் இல்லை, கிட்னி ரிலேட்டடாக பிரச்சனை இல்லை, பட் ஸ்டில் சில்ட்ரன் ஆர் பெட் வெட்டிங் அப்படின்னா அது வந்து இனிஷியலாக நம்ம எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக ஒரு சில பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட்லாம் பண்ணுவோம். ஓகே. அண்ட் தென் வி கவுன்சில் தெம் எப்படி வந்து அவங்க பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிறது. சில்ட்ரன் நைட்டில் வந்து பால் குடிக்கிறாங்க, இல்லை வந்து அந்த கேஃபினேட்டட் ஃபுட்டு நிறைய சாக்லேட்ஸ்லாம் சாப்பிட்றாங்க, இல்லை நிறைய சுகரி கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஜென்ரலாக யூரின் ப்ரொடக்ஷனே அதிகமாக இருக்கும். சில குழந்தைங்களுக்கு நைட் டைம் யூரின் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கலாம். என்ன பண்ணுவாங்கன்னா லேட் நைட்டாக சாப்பிட்றது, சாப்பிட்டதுக்கப்புறம் நிறைய தண்ணி குடிக்கிறது, தூங்குறதுக்கு முன்னாடி யூரின் பாஸ் பண்ணாமல் தூங்குறது, இதெல்லாம் காமன் ரீசன்ஸாக இருக்கும். அதெல்லாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நம்ம கவுன்சில் பண்ணுவோம்.
இதெல்லாம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே நிறைய குழந்தைங்களுக்கு செட்டில் ஆகிடும். ஓகே. அண்ட் பேரண்ட்ஸுமே அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போல்லாம் வந்து அந்த பெட் வெட்டிங் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்குன்னு அலாம் தெரப்பி அப்படின்னு இருக்குது. அது அந்த டயப்பரோட சேர்த்து போடுற மாதிரிலாம் இருக்குது. பட் ஸ்டில் வந்து ரொட்டீன் ப்ராக்டிஸில் அந்தளவுக்கு போகலை அப்படின்னாலையும் அலாரம் வச்சு இப்போ ஒரு குழந்தை 10 மணிக்கு தூங்குறாங்க, 12 மணிக்கு யூரின் போயிடுறாங்கன்னா நம்ம ஒரு 11:45 போல் எழுப்பி போக வைக்கலாம். அந்த மாதிரி தான் யூஸ்வலாக ஸோ நம்ம அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது அது ஒரு ஹேபிட்டாக மாறிடும். ஆமாம், டெஃபினட்டாக வந்து தே ஷுட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட். அந்த சில்ட்ரனும் வந்து நம்ம போகக்கூடாது அப்படின்னு மனசில் நினைக்கணும். பட் தே வில் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம திரும்ப திரும்ப அவங்களுக்கு கவுன்சில் பண்ணிகிட்டே இருக்கும்போது நிறைய குழந்தைங்களுக்கு வந்து மெடிசன்ஸே இல்லாமலே செட்டில் ஆகிடுது. ஓகே. ரேராக சில குழந்தைங்களுக்கு நம்ம மெடிசன்ஸும் கொடுப்போம். ஓகே. நம்ம இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் பேசும்பொழுது இது மோஷன் பாத்வேயில் ஏதாவது ஒரு அஃபெக்ஷன் வருமா மேம்? லைக் ஏன்னா நீங்கள் யூரினரி பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அதுக்கு நியர்பையில் இருக்கிறது அந்த மோஷன் ட்ராக்ட்னும் பொழுது அந்த இதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வர பாசிபிலிட்டிஸ் இருக்கா? யூரினரி இன்ஃபெக்ஷனால் அங்கே வந்து ப்ராப்ளம்ங்கிறத விட இது ஒரு இன்டர்லிங்க்டு ப்ராப்ளம். கான்ஸ்டிபேஷன், அந்த மலச்சிக்கல் இருக்க குழந்தைங்களுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் வந்து டெஃபினெட்லி ஹை. நீங்கள் சொல்கிற மலச்சிக்கல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்ல மேம். நீங்கள் சொன்ன மாதிரி டெய்லி மார்னிங் குழந்தை காலையில் மோஷன் பாஸ் பண்ணணும், இல்லைனா அது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஜென்ரலாக வந்து மலச்சிக்கல்னால் என்னென்னா ஹார்ட் ஸ்டூல்ஸ், அதுக்கு வந்து கிரேடிங் இதெல்லாம் இருக்குது. இது இப்படி இருந்தால் இந்த கிரேடில் வரும், அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா டெய்லி மார்னிங் பாஸ் பண்ணணும். அவங்க கஷ்டப்படாமல் ஒரு சாஃப்ட் ஸ்டூல்ஸாக பாஸ் பண்ணணும். பட் அது அப்படி பாஸ் பண்ணலைன்னா அது ஏதாவது டிஸார்டராக இருக்குமா? அது குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னே தனியாக இருக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் ஜென்ரலாக சில்ட்ரனில் ஃபங்க்ஷனல் கான்ஸ்டிபேஷனுங்கிறது தான் காமன். ஓகே. குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நம்ம பேசுகிற இந்த சிறுநீரகம் சார்ந்து வருமா, இல்லை அதுக்கும் இதற்கும் தொடர்பு இல்லாமல் தனியாக இருக்குமா மேடம்? யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் மட்டும்தான் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம். அது இல்லாமல் வேற ஒரு சில நியூராலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அந்த குழந்தை மேலே தப்பு சொல்ல முடியாது நம்மளால். அந்த நர்வ் சப்ளை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிளாடருக்கும் பவலுக்கும் இன்டர்லிங்க்டாக இருக்கும். ஸோ சின்ன வயசில் ஏதோ ஒரு பவல் சர்ஜரி பண்ண சில்ட்ரனுக்கு கண்டிப்பாக வந்து பிளாடரும் வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் அது ஒன்றா கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகாது, இல்லை கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிருந்தாலையும் அந்த டைமில் வெளியே போகணும் அப்படிங்கிறத வந்து அதனால், அதாவது அந்த நர்வ் சப்ளையில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்களால எம்டி பண்ண முடியாது. அது வந்து பவல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்கிறாங்களா? பவல் பிளாடர் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அது வந்து இப்போ செயல் இழக்கிறது. ஆமாம், செயல் நியூரோஜெனிக் பிளாடர் ஆர் அந்த பவலோட சேர்ந்து இந்த ப்ராப்ளமும் சேர்ந்து இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த யூரின் கம்ப்ளீட்டாக எம்டி பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்கலாம். இப்போ ஒரு 300 ml யூரின் அந்த பிளாடரில் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஒரு 200 ml தான் வெளியில் போக முடியும் அவங்களால. மீதி 100 ml அதில் அப்படியே இருக்கும். ஸோ அந்த பிளாடர் வந்து என்னென்னா தண்ணி, அந்த யூரின் வந்து ஸ்டேசிஸ் இருக்கிறதுனால பிளாடர் வால் திக்கனிங்லாம் சம்டைம்ஸ் நம்ம அல்ட்ராசவுண்டில் வந்து பிக்கப் பண்ணுவோம். ஓகே. இது ரிவர்சபிள் டாக்டர், இது க்யூர் பண்ணிட முடியுமா? அந்த பிளாடரை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம மெடிசன்ஸ்லாம் கொடுப்போம். அண்ட் ப்ராப்பராக டாய்லெட் ட்ரைனிங், பிளாடர் எக்ஸசைஸ், டாய்லெட் ட்ரைனிங் அதெல்லாம் வந்து நம்ம சொல்லிக் கொடுப்போம். அந்த மோஷன் ப்ராப்பராக போகிறதுக்கு கொஞ்சம் மெடிசன்ஸ்லாம் கொடுப்போம். ஓகே. அதெல்லாம் வச்சு அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும் நம்மளால். பட் அந்த ஏதோ ஒரு நர்வ் ஏதோ அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதை போய் நம்மளால் வந்து 100% க்யூர் பண்ண முடியுமா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. பட் தட் சில்ட்ரன் கேன் ஹாவ் அ நார்மல் லைஃப். எப்படி வந்து அவங்க ஒரு குவாலிட்டி லைஃப் வாழலாம் அப்படின்னா அதுக்கு வந்து டெஃபினட்டாக நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும். ஓகே. நம்ம சோஃபா நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் டாக்டர். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்டில் ஒரு பேரண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை அட்ரஸ் பண்ணுறது, ஏன்னா ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் குரூப் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுனால நான் கேட்குறேன். இப்போது இனிஷியலாக ஒரு சின்ன அலார்மிங் சைன் சொல்லுங்கள் டாக்டர். ஆஸ் அ பேரண்ட் அதை கண்டுபிடிக்கும் பொழுது இமீடியட்டாக டாக்டர்ஸ் கிட்ட நம்ம ரஷ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா நீங்கள் சொல்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணுறது ஒரு டாக்டராக உங்களுக்கு எப்படி சேலஞ்சிங்கோ அது எல்லாத்தையுமே பேரண்ட்டாக கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு பேரண்ட்ஸ்க்கு சேலஞ்சிங். குழந்தைங்க சொல்லாமல் இருக்கும்போது இனிஷியல் ஸ்டேஜில் ஏதாவது சின்ன அலார்மிங் ஸ்டேஜை சொல்ல முடியுமா? இப்போ இனிஷியல் ஸ்டேஜ்லனா அது அந்த ஃபீவர் வித்தவுட் ஃபோக்கஸ் வருது அப்படின்னா நம்ம வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கிறத சஸ்பெக்ட் பண்ணுவோம். யூரின் குறைச்சி போகிறாங்க, இல்லை அடிக்கடி ரொம்ப அதிகமாக யூரின் போகிறாங்க அப்படின்னாலையும் கிட்னி ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸ்வெல்லிங் ஆஃப் லெக்ஸோ ஃபேஸ்லேயோ ஏதாவது இருக்குது அப்படின்னாலையும், வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது அப்படின்னாலையும் கிட்னி ப்ராப்ளமும் ஒன் ஆஃப் த ரீசன். சில நேரங்களில் ரொம்ப வெளுத்து போயிருக்கிறது, அனீமியா அப்படின்னு சொல்லுவோம், அதுவுமே ஒரு அந்த க்ரானிக் கிட்னி டிசீஸோட ஒரு மேனிஃபெஸ்டேஷனாக இருக்குது.
இருக்கலாம். ஓகே. புவர் அப்படைட்டு இல்லை வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது, சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க, வளர்ச்சி குறைச்சலாக இருக்குது, ஷார்ட் ஸ்டேச்சர்னு சொல்லுவோம், அதுவுமே கிட்னி டிசீஸோட மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கலாம். பிளட் ஸ்டெயின்டு யூரின், ப்ரோட்டீன் இந்த யூரின், ஸ்டோன் மாதிரி பாஸ் பண்ணுறது, சில நேரங்களில் ஸ்டோனுக்கு முன்னாடி ஸ்டேஜ், கல்லுக்கு முன்னாடி மண் ஸ்டேஜ்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பவுடரி மெட்டீரியல் இந்த யூரின் போகும்போது ஸ்ட்ரெயின் பண்ணி போகிறாங்க. பாய் சில்ட்ரன்லலாம் வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் த யூரின், அவங்களோட ஃப்ளோ வந்து எப்படி இருக்குது அந்த மாதிரிலாம் நம்ம கேட்போம். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரும்போது அந்த இதில் ஏதாவது அடைப்பு இருக்குது அப்படின்னா சொட்டு சொட்டாக யூரின் போகலாம். பெட் வெட்டிங் ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் ஆஃப் கிட்னி டிசீஸ். இல்லை அந்த பிளட் ப்ரெஷரோட ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறதோட சிம்டம்ஸ்னு சொன்னோம் இல்லைங்களா, தலைவலி, கண் பார்வையில் பிரச்சனை, அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னாலையும் நம்ம டெஃபினட்டாக கிட்னி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது நல்லது. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஆக்சுவலாக ஏன்னா இது ஒரு அவேர்னஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேரண்ட்ஸ்க்கு இப்படி ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது, அதை நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் அந்த பிரச்சனை முத்துனதுக்கு அப்புறம் தான் அவங்ககிட்டே வருவாங்கன்னு நினைக்கிறேன். அச்சோ எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா நான் வந்து அப்போவே கொண்டு வந்திருப்பேன் டாக்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. இப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சினாரியோ, நிறைய பேரண்ட்ஸ் வந்து பயங்கர அவேராக தான் இருக்காங்க. ஓவர் ரியாக்ட் பண்ணுறாங்களோ? அவேராக இருக்காங்க, ஓவர் ரியாக்ட் பண்ணுறாங்களா? பட் ஆஸ் அ பீடியாட்ரிக் நெஃப்ராலஜிஸ்ட் எனக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். பரவாயில்ல, அங்கே இங்கேன்னு சுற்றி வராமல் டைரெக்டாகவே வந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்லோவாக இப்போ அவேர்னஸ் வந்துட்டு தான் இருக்குது. இன்னும் அந்த அவேர்னஸ் நல்லா இருந்ததுன்னா நமக்கு வந்து ஏர்லியாக நம்ம பிக்கப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்டு நம்மளால் என்ன பெஸ்ட்டாக அந்த குழந்தைக்கு பண்ண முடியுமோ அதை வந்து நாங்கள் பண்ண முடியும். ஓகே. பட் அந்த லைனை வந்து அவங்க கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும்ல. எல்லாத்தையுமே ப்ராப்ளமாக எடுத்துக்கிற ஒரு பேரண்ட்டாகவும் இருக்கக்கூடாது, அதுக்குண்டு எல்லாத்தையுமே லெத்தாஜிக்காக விடுறவங்களாகவும் இருக்கக்கூடாது. அந்த லைனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களாம் இருக்கணும். அதுக்கு அப்போ பீரியடிக்கலாக அந்த குழந்தை கூட அவங்க இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கணும், அவங்கள மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமாம். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். சச்ச ஒரு ஐ ஓப்பனிங்கான பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். தட்ஸ் அ ப்ளஷர். தேங்க்யூ வெரி மச்.